எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு உச்சிஷ்ட கணபதி பூஜை முறைப்படி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இந்த உச்சிஷ்ட கணபதி பாத்தீங்கன்னா கணபதி வகையிலே இவர் ஒருத்தர் உச்சிஷ்ட கணபதின்னு சொல்லுவாங்க. நிறைய கணபதியிலே பாத்தீங்கன்னா உச்சிஷ்ட கணபதி, ரத்த கணபதி, அகோர கணபதி, இந்த மூணு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உக்கரமா இருக்கும். உக்கரமான பூஜைன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ரொம்ப பவரான பூஜைன்னு சொல்லலாம். இந்த மூணு இதுவே இந்த உச்சிஷ்ட கணபதி பாத்தீங்கன்னா நீங்க எந்திர முறைப்படியும் பண்ணலாம், இல்ல சில முறைப்படியும் பண்ணலாம். எங்க கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சில முறைப்படி தான் கேக்குறாங்க. நாங்க சில முறைப்படி தான் நிறையவே செஞ்சு கொடுக்கறோம் அவங்களுக்கு. சில பாத்தீங்கன்னா நாங்க கடையில இருந்து வாங்கி அப்படியே எடுத்து உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அதுக்கான எந்திரத்துல வரைஞ்சு அது மேல வச்சு உங்களுக்கு பூஜை பண்ணி தான் நாங்க அந்த தெய்வத்தை அதுல இறக்கி தான் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கு பாத்தீங்கன்னா கணபதி வசிய மை உங்களுக்கு தனியா இதுல கொடுத்துருவோம். நீங்க பூஜை பண்ணும்போது அந்த மைய வச்சுட்டு தான் நீங்க உட்காந்து பண்ற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த கணபதி பூஜை பாத்தீங்கன்னா ஒரு மண்டலம் கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும், பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு மண்டலம்ன்றது 48 நாள். 48 நாள் கணக்குல பாத்தீங்கன்னா நீங்க இந்த பூஜை பண்ணீங்கன்னா பவராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பூஜை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சைவ முறைப்படி தான் நாங்க கொடுப்போம் உங்களுக்கு. 48 நாள் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உச்சிஷ்ட கணபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்தியாய் வந்துருவாரு அவரு. நாங்க சொல்ற மாதிரி 48 நாள் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கனவுல கூட சித்தியாய் வந்துட்டாருன்னா கனவுல ஒரு எலி உங்க படையில சாப்பிடுற மாதிரி இந்த மாதிரி கனவுகள்லாம் உங்களுக்கு காட்டும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட படிச்சவங்க சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அந்த பூஜை பண்ணும் போதே எலி நேரடியாவே படையில சாப்பிடுற மாதிரி எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த எலிய நீங்க விரட்டிட கூடாது, சரிங்களா? திரும்ப பாத்தீங்கன்னா கனவுல பாத்தீங்கன்னா யானை மாதிரி தெரியும், விநாயகர் சிலை தெரியும், அந்த மாதிரி எல்லாமே வரும். இப்படி ஒவ்வொரு ரூபத்திலயும் ஒன்னொன்னு தெரியும் போது அதாவது பாத்தீங்கன்னா உங்க பூஜையை அவர் ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். அது உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரிதான் இருக்கும் இந்த உச்சிஷ்ட கணபதி பூஜை இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த 48 நாளும் நீங்க ரொம்ப சுத்தபத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களும் இருக்கக்கூடாது உங்ககிட்ட. பெண்கள் கிட்ட தப்பா இருக்கக்கூடாது நீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாது அப்புறம் நான்வெஜ் இந்த மாதிரி எதுவுமே நீங்க இருக்கக்கூடாது உங்ககிட்ட. அந்த 48 நாளும் எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தபத்தமா இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சுத்தபத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதுவா இருந்தீங்கன்னா ரொம்ப சுத்தபத்தமா இருந்தீங்கன்னா சீக்கிரம் அவர் சித்தியாகி வந்துருவாரு உங்ககிட்ட. இந்த பூஜை உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னா நீங்க எதை வேணுமாலும் சாதிக்கலாம். எதனா ஒரு பூஜை பண்றீங்கன்னா இந்த உச்சிஷ்ட கணபதியை வச்சு நீங்க பூஜை கண்டிப்பா செய்யலாம் தாராளமாவே. அஷ்ட கர்மங்களும் செய்யலாம். அப்படி இல்ல வேற ஒரு தெய்வத்தை எடுத்து வச்சிருக்கீங்க, காளி எடுத்து வச்சிருக்கீங்க, பகவதி எடுத்து வச்சிருக்கீங்க, அப்படி இல்ல வராகி எடுத்து வச்சிருக்கீங்க, அப்படி எடுத்து வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த எதனா ஒரு பூஜை பண்ணும்போது இந்த பாத்தீங்கன்னா நீங்க இந்த உச்சிஷ்ட கணபதி பூஜையை பாத்தீங்கன்னா அந்த மந்திரத்தை ஒரு 11 தடவை நீங்க சொல்லிட்டு ஆரம்பிச்சீங்கன்னா எந்த பூஜையா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது வெற்றிகரமா தான் உங்களுக்கு முடியும், சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும் உங்களுக்கு அந்த பூஜை முறைகள் எல்லாமே. அதனால உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்க சொல்லுங்க, நாங்க எல்லாமே உங்களுக்கு நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு எந்திர முறைப்படி கேட்டாலும் எந்திர முறைப்படி நாங்க ரெடி பண்ணி கொடுப்போம். இல்ல எங்களுக்கு சில முறைப்படி வேணும்னாலும் சில முறைப்படி நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடுறோம். தொடர்பு கொண்டு பேசுங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா சித்தியாய் வரும். நம்பிக்கையா பண்ணுங்க. நம்பிக்கையா பண்ணும்போதுதான் எல்லா விஷயமும் சக்சஸ்ஃபுல்லாவே முடியும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.